ஆதி நகரமாக அழைக்கப்படும் நகர விடங்கர் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருநள்ளாறு திருத்தலம். தர்பைவனமான அந்த தலத்துல இறைவன் யார் யாருக்கு எப்படி அருள் தந்தார், அந்த தலத்தினுடைய சிறப்புகள் என்னங்கிறத அங்க போய் தரிசனம் பண்ணலாம். சப்தவிடங்க தலங்கள்ல 7வது திருத்தலமாக நாம பார்க்க இருப்பது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரருடைய கோயில். இந்த பகுதி ஒரு காலத்துல அடர்ந்த தர்பை புற்கள் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு. அந்த அடர்ந்த தர்பை வனத்துக்கு நடுவுல சுயம்புலிங்கமாக சிவபெருமான் காட்சி தர, தர்பை புல்லினுடைய தழும்பெல்லாம் சுவாமி திருமேனியில பதிந்தபடி காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்துல அம்பிகை பிராணேஸ்வரிங்கிற திருநாமத்தோட இருக்காங்க. ஸ்தலபுராணங்களை பொறுத்தவரையில் இந்த தலத்திற்கு 2 முக்கியமான ஸ்தலபுராணம் இருக்கு. ஒன்று, சோழ மகாராஜாக்களுடைய காலத்துல இந்த பகுதிகளில் மாடு மேய்த்து மாட்டினுடைய பாலை கோயில்களுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வரும்படியான ஒரு அமைப்பு. இதற்காக மன்றாடிகள்ங்கிற பேர்ல இடையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தானமாக வந்த பசுக்களை கொடுத்து அதை மேய்த்து பாலை கறந்து கோயிலுக்கு கொடுக்கணுங்கிறபடி ஒரு வழக்கம். ஆனா கோயில் கணக்கராக இருந்த ஒருத்தர் அந்த பாலை எல்லாம் வாங்கி தன் வீட்டுக்குன்னு செலவு செய்து கோயில் கணக்குல அதை தவறான முறையில எழுதியும் வந்தார். இது கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் நியாயம் கேட்ட இடையர்களையும் மிரட்டி வந்தார். இந்த நிலையில அரசனுக்கு இந்த செய்தி தெரிய வர இடையர்களுக்கு அவர் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு போயிட்டார். அவர்களெல்லாம் போய் சுவாமி கிட்ட வேண்ட சிவபெருமான் தன்னுடைய கருவறையில் இருந்தபடியே தன்னுடைய சூல ஆயுதத்தை அஸ்திரத்தை ஏவினார். அது வழியில இருந்த நந்தியையும் பலிபீடத்தையும் நகரச் செய்து கொண்டு நேரே போய் கோயில் கணக்கரை கொன்றதாம். அதனால தான் நந்தி பலிபீடம் இன்னைக்கும் இந்த கோயில்ல நேர்கோட்டிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்க பார்க்கிறோம். 2வது தலபுராணம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிந்த நளமகாராஜனுடைய சரித்திரம். அவர் பேர்லயே இருக்கிற குளக்கரையில் உட்கார்ந்து அந்த கதையும் கேட்போம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் நகரவிடங்கர் அப்படிங்கிற திருநாமத்தோட இருக்கார். இந்த தலத்தையே விடங்க தலங்களுக்குள்ள நகர விடங்கம் அப்படின்னே சொல்லி அழைக்கிறாங்க. கடற்கரை பக்கத்துல காரைக்கால் நகரம், அந்த நகரமும் ரொம்ப தொன்மையானது. சைவ சமய அடியார்களில் காலத்தால் மூத்தவரான அம்மையார், காரைக்கால் அம்மையார் பிறந்த தலம். அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் திருநள்ளாறுங்கிற இந்த திருத்தலம். இங்கே தியாகராஜ பெருமான் முச்சுகுந்த சக்கரவர்த்தியும் இந்திரனும் வழிபட்ட சிறப்பில இதே தலத்துல சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவருக்கான அம்பிகையாக நீலோத்பலாம்பிகை பக்கத்திலேயே இன்னொரு சன்னதியில எழுந்தருள பண்ணியிருக்காங்க. சுவாமி இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு தாண்டவம் ஆடுறார். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் அஜபா தாண்டவம், வண்டு மாதிரி ஆடுறது, தாமரை பூ மாதிரி ஆடுறதெல்லாம் பார்த்தோம். இந்த தலத்துல உன்மத்த நடனம்னு ஒரு நடனம். அளவுக்கு அதிகமாக தேனை குடித்து அதனால் மயக்கம் ஏற்பட்ட ஒருவர் குதித்தும் கும்மாளமிட்டும் ஆடக்கூடிய ஒரு வித நடனம். அந்த நடனத்தை வீதியில சாமி ஆடிக்கொண்டே போகும்போது அவர் மயங்கின நிலையில இருக்கிறாரோ இல்லையோ, பார்க்கிற நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தத்தால் ஏற்பட்ட மயக்கத்தை தரும். உன்மத்த நடனம் ஆடக்கூடிய நகரவிடங்கர் இந்த தலத்தினுடைய தியாகராஜமூர்த்தியா இருக்கார். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நல தீர்த்தம். திருநள்ளாறு கோயிலை சுற்றி பல தீர்த்தங்கள் இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தவறாமல் வந்து முழுகி தரிசனம் செஞ்சுட்டு போறது இந்த நல தீர்த்தத்தை தான். நள மகாராஜனுடைய பெயரால வழங்கப்படும் இந்த தீர்த்தத்துக்கும் நளனுடைய சரித்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்திய இலக்கிய மரபுல நளதமயந்தியை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நளவெண்பாவாக தமிழிலும் இன்னும் பல வடமொழி நூல்களிலும் அவர்களுடைய அந்த அழகான வாழ்க்கை பேசப்பட்டிருக்கு. நள தமயந்தி இருவருமே அரச பாரம்பரியத்தில் வந்தவர்கள். ஒருவரை ஒருவர் காதலித்து அந்த காதல் நல்ல வளர்ந்து போய் தமயந்தியினுடைய சுயம்வரமாக ஏற்பாடாகும் போது அவளுடைய அழகில மயங்கி தேவர்கள் எல்லாம் கூட அவளை கல்யாணம் செய்து கொள்ள சுயம்வரத்துல கலந்து கொள்ள வந்தாங்க. ஆனால் அவர்கள் கிட்டெல்லாம் தமயந்தி நளனுக்கோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை எடுத்து சொல்ல அவர்கள் நீங்கள் இருவரும் நீடூழி வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த தேவகூட்டத்துல கலிபுருஷன் இருந்தார். கலிபுருஷனுக்கு இது ஒரு விதமான காழ்ப்பை ஏற்படுத்தியது. தேவ சம்பந்தம் இருக்கிற என்னை விடுத்து நளனையாய் இவள் திருமணம் செய்து கொண்டாள், இவனை போய் நான் பிடிக்கிறேன், இவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்குன்னு நான் பார்த்துடுறேன்னு ஒரு சூளுரைத்தபடி கலிபுருஷன் நளனை போய் பிடித்தான். கலியினுடைய வீரியம் நளனினுடைய பெரிய சங்கடமான ஒரு வாழ்க்கைக்கு அச்சாணியாக இருந்தது. அதன் பிறகு அவனுடைய குணங்கள் எல்லாம் மாறியது. சூதாட தொடங்கினான். அதிலே செல்வத்தை எல்லாம் இழந்து மனைவியோடு காட்டுல போய் வாசம் பண்ண இருந்தான்.
அப்படி அவர்கள் தங்கியிருந்த காலத்திலும் தன்னோடு சேர்ந்ததனால தானே தமயந்திக்கு இந்த கஷ்டம் எல்லாம், அதனால அவளை விட்டுட்டு நான் பிரிந்து செல்கிறேன்னு ஒரு நாள் இரவு காட்டிலே அவளை தனியா விட்டுட்டு நளன் மட்டும் புறப்பட்டு போயிட்டான். பல ஊர்கள், பல நாடுகள், காடு மேடெல்லாம் அலைந்து உடுத்திக்கொள்ள ஒரு முழம் துணி கூட இல்லாத நிலைக்கெல்லாம் தரித்திரம் பிடிக்கப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டான் நளன். தமயந்தி அவளும் தனியே ஒரு வாழ்க்கை, வேற ஒரு அரச குடும்பத்துல போய் அங்கே பணியாளாக இருந்து அப்புறம் அவளுடைய நாட்டிற்கே போறா. இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவித்த நளன் தலையாத்திரை போலே ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமா கடந்து திருநள்ளாறு தலத்திற்கு வந்தபோது திருநள்ளாறினுடைய எல்லையை தொட்ட போது கலிபுருஷனாலே உள்ளே வர முடியாமல் அங்கேயே நின்று விட்டானாம். அப்படி வந்த நளன் இந்த தீர்த்தத்திலே மூழ்கி தர்பாரண்யேஸ்வரராக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு, உன்னை வந்து வழிபடுபவர்கள் கலியினுடைய பிடியிலிருந்து அவர்கள் படக்கூடிய துன்பத்திலிருந்து நீ அவர்களை காக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டாராம். கிரகங்களினுடைய அமைப்பு ஒருவருடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது இறைவன் விதித்த விதி. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனாலும் அந்த நேரத்திலேயும் இறைவனை போய் இறுக பிடித்து கொண்டோம் என்றால் அந்த கிரகத்தினுடைய வீரியத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தை பக்தி, கோயில் வழிபாடு, இறைவனுடைய தரிசனம் இதெல்லாம் நமக்கு பெற்றுத்தரும். அப்படியே நிலைமை மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா அதை விட முக்கியமா அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்துல தவறு எதுவும் செய்து தப்பித்துக் கொள்ளலாம்னு நினைத்து இன்னும் பிரச்சனை பெரியாகாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம்தான் இந்த இறை வழிபாடு. அப்படி இருக்கக்கூடியவர்கள், கலியினுடைய கொடுமையினால் அவஸ்தைப்படக்கூடியவர்கள் இந்த தலத்திற்கு வந்து நலதீர்த்தத்திலே மூழ்கி அவர்களுக்காக இருக்கக்கூடிய தான தர்மங்களை எல்லாம் செய்து தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு மனமுருகி வேண்டிக் கொண்டால் நலனடைந்தது போலே ஒரு நல்ல கதியை அவர்களும் அடையலாம். போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவணாடையின் மேல் நம் பெருமான் மேயது நள்ளாரே. மகாசிவராத்திரியை முன்னிட்டு சப்த விடங்க தலங்களுக்கு யாத்திரை போலே திருவாரூர் தலைநகரத்திலிருந்து தொடங்கி திருநள்ளாறு வரைக்கும் 7 கோயில்கள், 7 விடங்க மூர்த்தங்கள், அவர் ஆடக்கூடிய 7 தாண்டவங்கள், ஒவ்வொரு தலத்திலும் அவரை வழிபட்டு பேறு பெற்ற அடியார்கள், அந்தந்த தலத்திற்குரிய பாடல்கள், இதோட சேர்த்து இந்த 7 கோயில்களையும் ஒரு யாத்திரை போல செய்திருக்கிறோம். இந்த யாத்திரையை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் ஒவ்வொருவரும் மேற்கொண்டு செய்யணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. 2 நாட்கள் கிடைச்சதுன்னா 7 தலங்களையும், இவ்வளவு தொன்மை சிறப்பு வாய்ந்த தலங்களையும் தரிசித்து நீங்களும் பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன மாதிரி வினை தீருவதற்கு 2 வழிதான். ஒன்று, இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயங்களை போய் தரிசிப்பதும் அவரை பற்றிய பாடல்கள் அருளாளர்கள் பாடினதை பாடுறதும். அந்த 2மே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைவாயிருக்கு. இதே எண்ணத்தோடு நீங்களும் யாத்திரை செய்து விடங்க பெருமானுடைய அருளை பெற வேண்டும். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.